அன்பானவர்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் யாவரையும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், இதை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு பல வியாதிகள், வேரியஸ் டிசீசஸ். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவனாகி கர்த்தர் உங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில நாம் பார்க்கிறோம் பல வியாதிகள். பூமியில பாருங்க, நிறைய பேருக்கு அதாவது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. பல விதமான வியாதிகள் என்னென்ன, அதாவது புதிதான வியாதிகள் வரும். இப்பொழுது நான் இந்த காலகட்டங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க, கொள்ளை நோய், தொற்று நோய்கள், இப்படி புதுவிதமான நோய்கள். அது மாத்திரமல்ல, சரீரங்களிலே பாருங்க எப்படிப்பட்ட நோய் வருதுன்னே தெரியல. அதாவது அது டாக்டர்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பல நோய்கள். அதை நம்மால் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட நோய்களை நாம் பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நோய்கள் மனிதனிடத்துல இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. இதிலே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்திலிருந்து சில உதாரணத்தோடு கூட இந்த வியாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தன்னுடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென். இந்த வியாதிங்கிறது இப்ப மாத்திரம் அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப புதுசா வியாதி வருது, புது என்னமோ வியாதி வருது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது, அவர் இந்த பூமியிலே, அவர் மனித அவதாரத்திலே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது, மனிதர்களோடு கூட மனிதனாக வாழ்ந்த போது அவர் பாருங்க அற்புதத்தை செய்திருக்கிறார். எப்படி, எதற்கு அற்புதத்தை செஞ்சாரு, என்ன அற்புதத்தை செஞ்சாரு? அவரிடத்துல அந்த வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, வேரியஸ் டிசீசஸ், பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை, 1, 2, 3 வியாதிகள் அல்ல, வித்தியாசமான வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன பண்ணார்? அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரத்தை வைத்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். ஆமென். நம்முடைய தேவன் சுகத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அதாவது தீர்க்கவே முடியாது. எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணுவாங்க, எத்தனை கோடிகள். ஃபாரின் போய் பார்ப்பாங்க, வெளிநாடுகளுக்கு போய் இந்த வியாதிக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, வைத்தியத்துக்கு போவார்கள். அப்ப கூட என்ன பண்ண முடியாது, அது சரியாக. சிலர் அந்த வியாதி குணமாகக்கூடிய அளவுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. எந்தெந்த, அதாவது அது அந்த ட்ரீட்மெண்ட் ஹையஸ்ட், இதுதான், இதை விட இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அதை கூட இருப்பாங்க. எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு பண்ணுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அந்த வியாதி என்ன ஆகாது, சுகமாவது கிடையாது. அவர்கள் ஜீவனை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்துல, அந்த சாயங்கால வேளையில என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கிறார். அவரிடத்துல என்ன பண்றாங்க, ஜனங்கள் பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை கொண்டு வந்து அவரிடத்துல கொண்டு வந்து அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார், சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சுகத்தை விரும்புகிறவர். நாம் பாடுபடுவது, நாம் கஷ்டப்படுவது, வியாதியினால் துன்பப்படுவது அவருக்கு ஒரு கால விருப்பமே கிடையாது. அவர் ஒரு காலம் வருத்தத்துக்கு விடவே மாட்டார், சோதனைக்கு விடவே மாட்டார். நாம் வியாதியாய் படுத்திருக்க, மரண போராட்டத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர் இறங்குகிறவராயிருக்கிறார். அவர் மனதுருகிறவர்.
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல வியாதி இருக்குமானால், நீங்கள் ஒருவேளை வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்களா, வேதனையோடு கூட இருப்பீர்களா, அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வையுங்க. அந்த இடத்துல உங்கள் கரத்தை வைத்து, ஆண்டவரே என்னை தொட்டு சுகப்படுத்தும், உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே என்னை சுகமாக்கும், உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்கும், எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமாய் இந்த நிமிஷத்திலே உங்கள் வியாதி உங்களை விட்டு எப்பொழுதே போகும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், இந்த வியாதியை மாற்றுவார். ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, வியாதிகளால் வருத்தப்பட்ட பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை என்ன பண்ணாராம், கொண்டு வந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்தார். ஆமென். ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர்னு இல்லை, நிறைய ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் மேல் அவர் என்ன பண்ணாரா, கைகளை வைத்து அவர்களை சுகப்படுத்தினார். அவங்க எல்லாருக்குமே ஹீல் ஆயிடுச்சு, எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார். யாருமே என்ன சுகத்தை பெறாமல் போகவே இல்லை, எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது. அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அவருடைய காயங்களால் நாம் சுஸ்தமாக்கப்பட்டோம். ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையினாலே நமக்கு சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையினாலே நமக்கு பலன் உண்டு. ஆமென். சுகவீனத்தோடு இருக்கிறீர்களா, பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்களா, வியாதியோடு கூட இருக்கிறீர்களா, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தொட்டு சுகப்படுத்துகிற தேவன், எனக்கு சித்தம் உண்டு, இப்பொழுது சுத்தமாக என்று சொல்கிறார். அவர் சுத்தப்படுத்தினார், சுஸ்தப்படுத்தினார், சுகத்தை கொடுத்தார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். தலைவலியா, வயிற்று வலியா, என்ன வேதனை, சரீரத்துல எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ வேதனைகள் இருக்கிறது, பல வியாதிகள் இருக்கிறது. ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு இல்லாத வியாதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லா வியாதியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பல வியாதிகள். தேவன் எந்த வியாதியா இருந்தாலும் சரி, இப்பொழுது சுகத்தை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே, அவரால் எல்லாம் கூடும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம், தேவனால் சகலமும் கூடும். சகலமும் தேவனுக்கு கீழ்பட்டிருக்கிறது, அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப யாருன்னா அவருக்கு கீழே தான், அவருக்கு மேல கிடையவே கிடையாது. அவருக்கு கீழே தான் வியாதியெல்லாம். ஆகவே அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களை அணுகாது. பாருங்க, ஒரு 4:41 லூக்கா சுவிசேஷத்துல 4:41 பார்க்கிறோம், பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு புறப்பட்டது. கொண்ட பல வியாதின்னு சொன்னா, சரீரத்தில் வியாதி ஒண்ணு, பிசாசு பிடித்தவர்கள் அவர்களையும் கொண்டு வந்தார்கள் இயேசுவின் இடத்துல. அப்பொழுது அந்த பிசாசுல என்ன சத்தம் போடுதான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு ஓடியே போச்சு. அவருக்கு முன்பதாக எந்த பிசாசின் கட்டுகளோ, பில்லிசிங்கின் கட்டுகளோ, தந்திர கட்டுகளோ, எந்திர கட்டுகளோ, எப்படி மந்திர கட்டுகளோ எதுவும் என்ன பண்ண முடியாது. ஒன்றும் நம்மை அணுகவே அணுகாது, ஒன்றும் அணுகாது, ஒன்றும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார், அவர் வியாதியை சுகப்படுத்துகிறார், அவர்களுடைய வியாதிகளை குணமாக்குகிறவர். பிசாசு கூட சொல்லுதாமா, இவர் தேவனுடைய குமாரன், இவர் முன்னாடி நம்ம நிற்க முடியாது, ஓடிய போகுது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் பிடியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இப்பொழுதே தேவன் அவருடைய கரத்தை நீட்டி இப்பொழுதே பிசாசு பிடித்தவர், இப்பொழுதே பிசாசு ஓடுகிறது. பிசாசின் தந்திரங்கள் அவருக்கு எதிராக நிற்கவே முடியாது. ஆமென். ஆகவே இப்பொழுதே உங்களுடைய காயங்கள் சுகப்படுத்தப்படுகிறது, உங்களுடைய நோய்கள் சுகப்படுத்த போகிறது. தேவனை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அது மாத்திரம் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தேவன் சுகத்தை விரும்புகிறார், பலத்தை விரும்புகிறார், அற்புதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் இப்பொழுதே வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பல வியாதிகளால் ஆண்டவரே வருத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு சுகப்படுது, தொட்டு குணமாகும், தொட்டு அவர்களை ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் சுஸ்தப்படுத்துகிறாங்க. கிருபை, பாதுகாப்பு, சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், தொடர்ந்து
எங்கள் ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியர்களை தாங்குங்கள். அது மாத்திரமில்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த சத்தியத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.